கடலூர் அருகே தனியார் பேருந்து வேன் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 30 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்கள் என்ன? கடலூர் அருகே தனியார் பேருந்து வேன் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 25 பெண்கள் உட்பட 30 பேர் காயமடைந்தனர். இதனால் ஏரியில் கவிழாமல் நூலில் தப்பிய வேன் பரபரப்பு சிசிடிவி காட்சி என்பது தற்போது வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் மேல் பூவானைக்குப்பம் பகுதியில் இருந்து காடாமுடியூருக்கு முந்திரி கொட்டை உடைக்கும் கம்பெனிக்கு பெண்கள் வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது வடலூரில் இருந்து பெருமாள் ஏரிக்கரை வழியாக பரங்கிப்பேட்டைக்கு பயணிகளை ஏற்றி கொண்டு வந்த தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் மேல் பூவானைக்குப்பம் பகுதியில் பெருமாள் ஏரிக்கரையில் தனியார் பஸ்ஸும் வேனும் மோதி விபத்து ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அருகாமையில் பெருமாள் ஏரியில் கடல் போல் நீர் காட்சியளித்து வரும் நிலையில் விபத்து ஏற்பட்டவுடன் அதிலுள் கவிழாமல் கரையோரமாக நின்றது. தனியார் பஸ் மற்றும் வேனில் காயமடைந்த நபர்களை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அப்பகுதி மக்கள் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டவர்களை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த வேனும் இதுவும் பேருந்தும் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சி இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த பெருமாள் ஏரிக்கரையில் மதகு இருப்பதால் அந்த மதகில் இருந்து அவர்கள் அந்த மதகில் பேருந்து மட்டும்தான் செல்லும். வேற எதுவுமே அதில் ஒரு பேருந்து சென்றால் ஒரு 2 சக்கர வாகனம் கூட செல்ல முடியாது. இந்த நிலையில்தான் அந்த வேன்காரர் சிறிதும் பொருட்படுத்தாமல் நேராக வந்து பேருந்தை மோதிய காட்சி இப்போது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணதாசன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.